அடுத்த காசிப் ஆஃப் த டே யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாய நதி இங்கு மார்பில் நனையுதே. பாட்டு எப்படி இருக்கு? லைன்ஸ் கரெக்டா என்னன்னு தெரியாது. பட் அது எதுகை மோனை மாதிரி வரும் பாத்தீங்களா, செம்ம சூப்பரான ஒரு பாட்டு. அந்த பாட்டுல வந்து யார் நடிச்சிருந்தது, அந்த படத்துல யார் நடிச்சிருந்தது அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தட் இஸ் ராதிகா ஆப்தே. அவங்க வந்து ரீசெண்டா ஒரு படத்துல வந்து கமிட்மெண்ட் வந்து கொடுக்குறதா இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்குது. சைன் மட்டும் போறதுக்கு ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. அது யாரோட படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் சேதுபதி. தட் இஸ் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. அந்த படத்துல வில்லியா நடிக்கிறதுக்காக, அவருக்கு வில்லியா நடிக்கிறதுக்காக இவங்க கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வந்து கேட்டுருக்காங்க, கமிட்மெண்ட் வந்து கேட்டுருக்காங்க. இவங்க வந்து சைன் பண்றதுக்கு ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காங்களாம். பிகாஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ் படம் ஓகே ரைட், எனக்கு நடிக்கணும் ஆசை தான், நடிக்கிறேன் ஓகே ஒத்துக்கிறேன். பட் இருந்தாலும் இப்ப வந்து இம்பார்ட்டன்ட் கதை, இம்பார்ட்டன்ட் எனக்கு வந்து நல்ல கேரக்டர் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா காலப்போக்கில் படம் எடுக்கும் போது ஹீரோக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் அதிகமா இருக்கும், எனக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து குறைச்சிருவீங்க. சொல்லி பேசி கூட்டு போகும்போது நல்லா பேசி சிரிச்சு தான் கூட்டு போவாங்க, அங்க போய் பார்த்தா வேற மாதிரி இருக்கும்பா எடுக்கும் போது, அதனால இதெல்லாம் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து டைரக்ஷன் டீம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, அங்க பாருங்க கபாலி படத்துல வந்து நடிச்சீங்க இல்லையா, ராதிகா ஆப்தே, சூப்பரான ஒரு கேரக்டர் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி வெயிட்டான ஒரு கேரக்டர் நாங்க கொடுத்துருக்குறோங்க, கண்டிப்பா இதுல வந்து பிசிறே தட்டாது, நம்பி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. ஸோ ராதிகா ஆப்தே அப்படியே யோசனையிலே அப்படியே சைனை வந்து போட்டுருக்காங்களாம். ஸோ அந்த படம் எப்படி வரப்போகுது, விஜய் சேதுபதி வில்லியன் நடிக்கிறாங்களாம், எப்படிப்பட்ட ஒரு கேரக்டரா இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.